இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நல்ல ஒரு சூப்பரான ஸ்வீட் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது டீ கடைகளில் கிடைக்கக்கூடிய வெட்டு கேக், அதாவது கஜடான்னு சொல்லுவாங்க, ஆட்டுக்கால்னு சொல்லுவாங்க. இதை வீட்டில் எவ்வளோ ஈஸியாக சூப்பராக செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் விஸ்க் அண்ட் வண்டர் பை க்ளோரி. இதுக்கு நான் 1 கப் மைதா எடுத்திருக்கேன், அதுக்கு 1/2 கப் சீனி, 1/2 கப் ரவை எடுத்திருக்கேன், ஒரு முட்டை எடுத்திருக்கேன். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம 1/2 கப் சீனியை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது பவுடர் பண்ண சீனி கூட ஒரு முட்டை சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பீட் பண்ணிட்டோன்னா அந்த முட்டையோட ஸ்மெல் நமக்கு இருக்காது. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இது கூட 1/2 கப் ரவை, வறுத்தது அப்படி இல்லைன்னா வறுக்காதது எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. 1 கப் மைதா சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 2 பிஞ்ச் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது கூட ஒரு 3 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கிறேன், தூள் உப்பு. 1/4 டீஸ்பூன் கிட்ட ஏலக்காய் பவுடர், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதிகம் இதுக்கு தண்ணி தேவைப்படாது, முட்டையில் இருக்கிற ஈரப்பதமே ஓரளவு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி தேவைப்படும். இது கையால் பிசைஞ்சால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு கையால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும், அதாவது நம்ம உருட்டுற அளவுக்கு இருக்கணும். அதே நேரத்தில் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கிட்டேன் நான். இப்போ பாருங்கள், மாவோட பக்குவம் இப்படி இருக்கணும். இப்போ கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ரவை கொஞ்சம் ஊறினதுக்கப்புறம் நமக்கு கெட்டியாயிடும். பிசைஞ்சு வைக்கிறப்ப கொஞ்சம் லூஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கட்டும். இப்போ இது ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு பாருங்கள் நல்லா உருட்டுறதுக்கு வருது. இந்த மாதிரி உருட்டணும். இப்போது கன்சிஸ்டன்சி நமக்கு கரெக்டாக இருக்குது. அப்படி கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக மைதா சேர்த்துக்கோங்க. இப்போது ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு இதை நமக்கு ஒரு லெமன் சைஸில் உருட்டி எண்ணெயில் சேர்த்துக்கலாம். எண்ணெயோட ஹீட் இந்த அளவுக்கு தான் இருக்கணும், அதிகமாக ஹீட் இருக்கக்கூடாது. ஏன்னா செவந்துடும், உள்ளே வேகாமல் போயிடும். அதனால் நம்ம குலோப் ஜாமுனுக்கு பொரிப்போம் இல்லையா, அந்த ஹீட் இருந்தால் போதும். விரல் வச்சா சுடணும், அவ்வளோதான். இப்போது நம்ம உருண்டையை போட்டுட்டு கொஞ்சம் ஃப்ளேமை ஏற்றிக்கலாம். ஏற்றிட்டு லேசாக எண்ணெய் நல்லா சூடாக காஞ்சதுக்கப்புறம் நம்ம லோ ஃப்ளேமில் போட்டு தான் இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இதை ரொம்ப பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நம்ம போட்டிருக்க முட்டைக்கு பேக்கிங் சோடாவுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பி வரும். அதே மாதிரி வெடிப்பு அதுவாக வந்துடும். இந்த பாருங்கள், ஸ்டார்ட் ஆயிடுச்சு வெடிக்கிறதுக்கு. இந்த அளவுக்கு தான் எண்ணெயோட சூடு இருக்கணும். அதுவே நல்லா வெடித்து நமக்கு வெட்டு கேக்காக கிடைக்கும். இப்போது அடுத்த ஸ்டேஜ் கொஞ்சம் நல்லா செவந்திருக்கு. ஃப்ளேம் நல்லா கம்மியாக தான் இருக்கணும். இதுதான் ரொம்ப இதில் முக்கியமான விஷயம். இப்போ பாருங்கள், ரெடி ஆயிருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். நமக்கு கலர் கரெக்டாக வந்தோன்னே எடுத்துக்கலாம். அதனால தான் லோ ஃப்ளேமில் வைக்க சொன்னேன். லோ ஃப்ளேமில் வைக்கும்போது உள்ளே நல்லா வெந்திருக்கும். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருட்டி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் இந்த மாதிரி நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், நம்ம சூப்பரான வெட்டு கேக் ரெடி ஆயிருச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் லைட்டாக பிச்சு காட்டுறேன் பாருங்கள்.
உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெளியே நல்லா முறுமுறுப்பாகவும் இருக்கும். எனக்கு இன்னும் சூடாக இருக்குது, நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் தான் அது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.